இந்த சிறப்பு மிகுந்த அல்லாஹ்வுடைய அருள்மொழி பொழியக்கூடிய இந்த மஜ்லிஸிற்கு உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மஜ்லிஸை அழகுபடுத்துவதற்காக சேலத்தில் இருக்கக்கூடிய நூருல் இஸ்லாம் மதர்சாவுடைய முதல்வர் ஹஜ்ரத் மௌலானா அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் முகமது யஹ்யா தாவூதி ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு முன்னால் இருக்கிறாங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக பேசுவாங்க. இந்த மஜ்லிஸினுடைய அழகே அவங்க தான். இந்த மஜ்லிஸை சிறப்பிக்கக்கூடியவரும் இந்த மஜ்லிஸிற்கு ஒரு அழகும் அவர் தான். ஒரு விழா நடக்கும் பொழுது ரோஜாப்பூ செடியை முன்னால் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஏன் வைக்கிறாங்கன்னா அந்த டேபிளே அந்த பூக்களுடைய அந்த அந்த செடி தான் வந்து அழகாக்குது. அந்த கூடை பூக்களுடைய அந்த கூடை தான் அழகாக தெரியும். அது மாதிரி ஒரு ரோஜாவாக நம்ம ஹஜ்ரத்தவங்க இந்த மஜ்லிஸில் உட்காந்துருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுள் அவங்களுக்கு தரணும், ஆரோக்கியத்தோடு அவங்களுக்கு வந்து உம்மத்தில் இன்னும் பல பலன்கள் கிடைக்கணும். மதரசா மாணவர்கள் அவர்களிலிருந்து அதிகமாக தீனுடைய இல்மை கற்கணும், ஒழுக்கத்தை படிக்கணும். அல்லாஹ் இந்த நசீபை எல்லோருக்கும் எல்லாம் தந்துருவாங்க. இந்த மஜ்லிஸில் எனக்கு ஒரு சிறிதளவுக்கு நேரத்தை கொடுத்து பேசுகிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சுருக்கிறான். ஒரு 5 நிமிடத்தில் வந்து என்ன விஷயங்கள் பேசுவதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு டம்ளருக்குள்ளார என்ன விஷயத்தை அடைக்கிற முடியும்? 5 நிமிடங்கிறது ஒரு டம்ளர். அதை கொண்டு நம்முடைய தாகமும் தீராத பசியும் என்னது இருந்தாலும் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் என்ன போடுறானோ அதை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறேன். நல்லா அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாராக. பெரியவர்களே, பாப்பா கடைசியாக ஒரு விஷயம் பேசிச்சு. ஹிஜாப் பர்தா என்பது நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமாக இருக்கு. இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம். யார் அந்த அடையாள சின்னத்தை மதிக்கிறார்களோ அவர் அல்லாஹ்வை மதிக்கிறார்கள் அர்த்தம். உதாரணத்திற்கு சொல்வதானால் நம்முடைய இந்திய தேசிய கொடி இருக்கிறது அல்லவா? அந்த தேசிய கொடி நம்ம இந்திய நாட்டினுடைய சின்னம், அடையாள சின்னம். அந்த கொடி யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க இந்தியர் என்பதற்கு அடையாளம். யாரெல்லாம் அந்த தேசிய சின்னத்தை, தேசிய கொடியை மதிக்கிறாங்களோ அது இந்த நாட்டை மதிக்கிறார் என்பதற்கு அர்த்தம். அதனால்தான் இந்த தேசிய கொடி என்பது மூவர்ண கொடி இந்தியாவினுடைய ஒரு அடையாள சின்னமாக இருக்கு. மதிக்கப்படக்கூடிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண துணியாக நாம் அதை பார்க்கக்கூடாது. அதே போல அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமாக, இஸ்லாத்தினுடைய பெருமையின் அடையாள சின்னமாக இந்த பர்தாவை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. வீட்டிற்கு ஒளி சேர்க்கக்கூடியவர் ஒரு பெண்ணு தான். வீட்டிற்கு ஒரு அழகு கொடுக்கக்கூடியவர் ஒரு பெண்ணு தான். தோட்டத்தை அழகுபடுத்தக்கூடியது ரோஜாப்பூ. அந்த வீட்டிற்கு அலங்காரமே அந்த பெண் தான். அந்த அலங்காரமாக இருக்கக்கூடிய பெண்ணை இஸ்லாம் கண்ணியமான இடத்துல வச்சிருக்கிறதுனால தான் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமான பர்தாவை பேணக்கூடிய ஒரு பெரிய கடமையை, பொறுப்பை அந்த பெண்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய மானம் காப்பாற்றப்படும் பொழுதுதான் இஸ்லாத்தினுடைய மானம் காப்பாற்றப்படும். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெருமையை அவர்கள் பாதுகாப்பதன் மூலம்தான் இஸ்லாத்தினுடைய பெருமையை அவர்கள் பாதுகாக்க முடியும். யாரெல்லாம் அந்த இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமான பர்தாவை மதிக்கவில்லையோ அவர் இஸ்லாத்தினுடைய பெருமையை மதிக்கவில்லை என்பது அர்த்தம். யார் இஸ்லாத்தினுடைய பெருமையை மதிக்கவில்லையோ அவர் அல்லாஹ்வினுடைய கட்டளையை மதிக்கவில்லை என்று அர்த்தம். இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு அந்த பர்தாவே என்னவாயிடுச்சுன்னு சொன்னா ஒரு அலங்கார பொருளாக ஆயிடுச்சு. வீட்டிலிருந்து வெளியே போகும் பொழுது மட்டும் அணியக்கூடிய ஒரு கலெக்டரி வீசக்கூடிய ஒரு துண்டு போல ஆயிடுச்சு. குளிச்சுட்டு வந்தோம்னா துவட்டிட்டு அப்படியே தூக்கி போட்டுருமா இல்லையா? அதை விரிச்சு காய வைக்கிறது கூட நம்ம செய்ய மாட்டோம். அதுபோல வீட்டிலிருந்து வெளியே போகும்போது அதை உடுத்திக்கிட்டு போறோம். எங்க போறோமோ அங்க போன பிறகு எல்லாம் கட்டிடுறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா வீட்டுல இருந்து வெளியே போகும்போது எல்லா அலங்காரையும் மறைச்சிட்டு போறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற பிறகு
அந்த அலங்காரத்தை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. பெண்களை சாடி நான் சொல்லல, இஸ்லாத்தினுடைய மானத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று நான் சொல்றேன். உங்களை கொண்டு தான் இஸ்லாத்தினுடைய பெருமையை பாதுகாக்க முடியும். உங்களை கொண்டு தான் இந்த இஸ்லாத்தினுடைய பெருமையை துவங்க ஆரம்பிச்சிச்சு. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாத்தினுடைய பெருமை மேலோங்கியது, உயர்ந்தது. இஸ்லாத்திற்கு பெருமை வந்ததே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மூலமாக. இல்மினுடைய பெருமையை மேலோங்கி காட்டியவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. நபியினுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டியவர்கள் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் நபியை ஆறுதல் படுத்தி அவர்களை தைரியப்படுத்தாமல் இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமை இந்த உலகத்துக்கே தெரியாமல் போயிருக்கும், நீண்ட காலம் ஆயிருக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் நபியுடைய ஹதீஸ்களை இந்த உலகிற்கு சொல்லவில்லை என்று சொன்னால் இல்மு எவ்வளவு உயர்ந்தது, அதுவும் பெண்களிடத்துல தீனுடைய இல்மு இருப்பது மிக பெருமைக்குரியது என்பது யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். பெண்களை கொண்டு தான் எல்லாமே உயர்கிறது, பெருமைக்குரியதாக ஆகிறது. ஆக நம்முடைய இந்த இஸ்லாத்தினுடைய பெருமையை இஸ்லாமிய சகோதரிகளாக தாய்மார்களாக இருக்கக்கூடிய நாம் தான் அதை பாதுகாக்க வேண்டும். எங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோமோ அங்கே நம்முடைய ஆடை அந்த எதை பெருமைக்காக கண்ணியத்திற்காக ஒரு ஒரு பதவியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானோ, ஒரு பதவி என்ற ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடையை கொடுத்திருக்கின்றானோ அதை நாமே என்ன செஞ்சிருவோம், கல்வி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன்ல நடக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா எல்லாருமே மணப்பெண்களாக உட்கார்ந்துருப்பாங்க. மேடையில் ஒரு மணப்பெண் இருப்பால், மேடைக்கு கீழே அதை வேடிக்கை பார்ப்பதற்கு நூற்றுக்கணக்கான மணப்பெண்கள் அங்க உட்கார்ந்துருப்பாங்க. அதுல எந்த வயசு வித்தியாசமே இல்லை, அவங்க உடுத்திருக்கக்கூடிய ஆடைகள் எந்த வித்தியாசமும் இல்லை. மேடையில எந்த பெண் உட்கார்ந்து இருக்கிறாரோ மணப்பெண், அவளுக்கு நிகர் இருக்கும் அவங்க யார் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டார்களோ அந்த பெண்களுடைய ஆடைகள். பெரியவர்களே, ஒரு பெண்ணை ரசிப்பதானால், ஒரு பெண்ணை பார்த்து சந்தோஷப்படுவதானால் இரண்டு பேருக்கு தான் அந்த தகுதி இருக்கு. ஒன்று பெற்றோர், இரண்டாவது கணவன். ஒரு பெண்ணை பார்த்து ரசிப்பதற்கும் ஒரு பெண்ணை பார்த்து சந்தோஷப்படுவதற்கும் உரிமைக்குரியவர் அவங்க ரெண்டு பேர் தான். ஆனா ஒரு ஃபங்க்ஷன்ல போயிட்டா அத்தனை பேரும் அந்த பெண்ணை பார்த்து ரசிக்கிறாங்க, அத்தனை பேரும் அந்த பெண்ணை பார்த்து ரசிக்கிறாங்க. முதல்ல ரசிக்கக்கூடியவன் கேமராமேன், அவங்க கல்யாணத்தில் உடுத்திய அணிவிக்கப்பட்ட அந்த அனைத்து நகைகளும் அங்க போட்டுட்டு இருக்காங்க. இஸ்லாத்தினுடைய பெருமை அங்க போயிடுச்சு, பாழாக போயிடுச்சு. இஸ்லாத்தினுடைய பெருமையை வளர்க்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தினுடைய பெருமையை உயர்த்தக்கூடியவர்கள் அந்த இஸ்லாத்தினுடைய பெருமையை கிழிக்கிறாங்க, கலற்றி எறிகிறாங்க. தாய்மார்களே, இந்த விஷயத்தில் நாம் மிக கவனம் எடுக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய பெருமையை பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய பெருமையை மேலோங்க செய்வது. அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையால் சொல்வது மட்டுமல்ல தீன், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அல்லாஹ் தான் பெரியவன் என்ற அந்த பெருமையை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். எப்படி முடியும்? எதை அல்லாஹ் அடையாள சின்னமாக, இஸ்லாத்தினுடைய அடிப்படை அடையாள சின்னமாக ஆக்கியிருக்கின்றானோ, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமையாக ஃபர்லாக ஆக்கியிருக்கின்றானோ, அனைத்து கடமைகளும் ஃபர்லுகளும் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களாக இருக்கு. தொப்பியும் தான், தாடியும் தான், ஜிப்பாவும் தான், எல்லாமே இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள். அது இருக்கின்ற வரை இந்த இஸ்லாத்திற்கு அல்லாஹ் பெருமை கொடுத்து கொண்டே இருப்பான். யார் அந்த இஸ்லாத்தினுடைய பெருமையை பாதுகாக்கிறாரோ, அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய பெருமையை பாதுகாப்பதன் காரணமாக அவருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய பெருமையையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான், அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறான், அவருடைய அந்தஸ்தை பாதுகாக்கிறான், அவருடைய மானத்தை பாதுகாக்கிறான், சமுதாயத்தில் அவரை உயர்த்தி வைக்கிறான். அல்லாஹ் தஆலா உலகத்திலே அவருக்கு உயர்ந்த மதிப்பு கிடைக்கின்றது. உம்மத்தின் மூலமாக அவருக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது, மதிப்பான பார்வையில் பார்க்கப்படுகிறது. நாளை கியாமத் நாள் அல்லாஹ்வுடைய பார்வையில எல்லா படைப்பினங்களுக்கு முன்னால் அவர் கண்ணியப்படுகிறார்கள். தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அடிப்படையாக ஒரு 4 விஷயத்தை சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய நேரம் தாண்டி விட்டது என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில முக்கியமான அடிப்படையான 4 விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். ஈமானை கற்றுக் கொடுக்கணும்,
அந்த ஈமானில சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஈமான் என்பது நாம என்ன நினைச்சிருக்கிறோம், அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை மட்டும்தான் வணங்கணும், அவனை மட்டும்தான் இவ்வாறு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமே, இது ஈமான் பூர்த்தியானது கிடையாது. ஈமான் கொண்ட பிறகு 5 நேரம் தொழுவது, ஹஜ் செய்யறது, நோன்பு வைக்கிறது, இது மட்டும் ஈமானுடைய முழுமை கிடையாது. அந்த ஈமான் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அல்லாஹ் என்னென்ன சோதனைகள் கொடுக்கின்றானோ அந்த அத்தனை சோதனைகளையும் பொருந்தி கொண்டு அல்லாஹ்வின் மீது சந்தோஷப்படும், அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளணும். அப்போதுதான் அவருடைய ஒவ்வொரு மூமினுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைகிறது. ஈமானுடைய ஆரம்பமான ஈமான் 70 சொச்சம் நற்குணங்கள் கொண்டதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார். அதுல முதன்மையானது லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசி தரத்தில் உள்ளது பாதையை வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றாரோ, வேணிக்கையாக்கிக் கொள்கிறாரோ, அல்லாஹ் எந்த பாக்கியத்தை கொடுக்கின்றார் என்றால் உம்மத்தில் எல்லாமே சுத்தமானதுதான். ஆடை சுத்தம், உடல் சுத்தம், ஆடை சுத்தம், இடம் சுத்தம், எல்லாம் இன்னைக்கு நம்முடைய வீடு கன்றாவியா இருக்கும். நம்முடைய ஆடைகள் கழற்றி போடப்பட்ட ஆடைகள் கன்ற அசிங்கமா இருக்கும், குப்பை போல. அதுக்கு முதல்ல நாம பெற்றோர்கள் இந்த வேலை செய்யக்கூடியவங்களாக ஆகணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.